வணக்கம். இன்னிக்கு சோஷியல் மீடியாவையே ஒரு உழுக்குன ஒரு வைரல் நியூஸ பத்தி தான் நாம பார்க்க போறோம். பரபரப்பான ஒரு தலைப்புக்கு பின்னாடி உண்மையிலேயே என்னதான் இருக்குன்னு இந்த பகுப்பாய்வு மூலமா நாம ரொம்ப டீட்டெயிலா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். 2500 இந்த நம்பரை சும்மா சாதாரணமா நினைச்சிடாதுங்க. நம்ம கவனத்தை உடனே ஈர்க்கறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தூண்டில் தான் இந்த ஒற்றை நம்பர். இத பார்த்த உடனே இதென்ன பணம், யாருக்கு கிடைக்க போகுது, நமக்கும் கிடைக்குமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள இயல்பாமே எழும் இல்லையா? அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு ஹுக் தான் இது. இப்ப நாம பார்க்க போற சோர்ஸ் மெட்டீரியலோட ஒரிஜினல் டைட்டில கொஞ்சம் கவனிங்க. 2500 ரூபாயா, மகளிருக்கு கிடைக்குமா, வைரல் தகவல், விஜய் அதிரடி கறிவிப்பு, முழு அப்டேட். இத படிக்கும் போதே உங்களுக்கு புரியும், இது ஏதோ சாதாரணமா வைக்கப்பட்ட தலைப்பு கிடையாது. இதுல மிகப்பெரிய அரசியல் வாக்குறுதிகளும் மக்கள் மேல் ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் ரொம்ப நேர்த்தியா உருவாக்கப்பட்டிருக்கு. பகுதி 1, த வைரல் அனௌன்ஸ்மெண்ட். இந்த வைரலான அறிவிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்வையாளர்களை என்ன நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். இந்த தலைப்பை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா, முதலாவது இது 2500 ரூபாய்க்கான ஒரு திட்டம்னு நேரடியாக சொல்லுது. ரெண்டாவது, குறிப்பா பெண்களை டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, இது ஒரு வைரல் செய்தி அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது அரசியல் தலைவர் விஜயோட ஒரு அதிரடி அறிவிப்புன்னும் இதுக்கான முழு அப்டேட் உள்ள இருக்கணும் அடிச்சு சொல்லுது. மொத்தத்துல மக்களை அதிகமா ஈர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு தலைப்பு இது. பகுதி 2, டீகோடிங் தி டிரான்ஸ்கிரிப்ட் டேட்டா. சரி, இவ்ளோ பில்டப் கொடுத்த அந்த தலைப்புக்கும் சோர்ஸ் மெட்டீரியல்குள்ள இருக்கிற உண்மையான தரவுகளுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்போ டீகோட் பண்ணி பார்ப்போம். முழு அப்டேட் அப்படின்னு சொல்லி உள்ள போனா அங்க நமக்கு கிடைச்ச ஆடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் இதுதான். இது கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரின் ஸ்பீச், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃப்ரீ, தேங்க்யூ, அவ்வளோதான். நாம எதிர்பார்த்த எந்த ஒரு அரசியல் தகவலும் இல்லாம சம்பந்தமே இல்லாத திரும்ப திரும்ப வர்ற சில வெற்று வார்த்தைகள் மட்டும்தான் இந்த ஆடியோல இருக்கு. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? இதோட வார்த்தை பயன்பாட்ட ஒரு சார்ட் மூலமா பார்த்தா உண்மை இன்னும் தெளிவா புரியும். இந்த முழு ஆடியோலையும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற வார்த்தை 10 தடவை வந்திருக்கு. ஃபாரின் ஸ்பீச் 7 தடவையும், ஃபார்ங்கிற வார்த்தை 6 தடவையும் வந்திருக்கு. நாம எதிர்பார்த்த அரசியல் விவரங்களுக்கு பதிலா இந்த கண்டென்ட்டோட பெரும்பகுதி எந்த அர்த்தமும் இல்லாத வார்த்தைகளால தான் நிரப்பப்பட்டிருக்கு. பகுதி 3, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஃப்ரீ. இப்போ அந்த குழப்பமான ஆடியோல தட்டுத்தடுமாறி வந்திருக்கிற 1-2 அரசியல் வார்த்தைகளையாவது தனிமைப்படுத்தி பாப்போம். இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த காட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தைகள் உள்ள இருக்கு. ஆனா அது எந்த ஒரு வாக்கிய அமைப்போ சூழலோ இல்லாம தனித்து விடப்பட்டிருக்கு. அந்த 2500 ரூபாய் திட்டத்துக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்ல, எந்த விளக்கமும் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு முழுமையான வெற்றிடம்னு தான் சொல்லணும். சோ நம்ம டேட்டாவை ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துறது என்னன்னா, தலைப்புல கொடுத்த எந்த ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதியும் அந்த ஒரிஜினல் ஆடியோல கிடையவே கிடையாது. 2500 ரூபாயை பத்தின பேச்சில்ல, பெண்களை பத்தின குறிப்பில்ல, அதிரடி அறிவிப்பும் இல்ல. அங்க இருக்கிறது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாத சில வெற்று வார்த்தைகள் மட்டும்தான். பகுதி 4, எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. இதுதான் நம்ம பகுப்பாய்வோட முக்கியமான கட்டம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கும் நமக்கு கிடைச்ச உண்மையான தரவுகளுக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்ப்பு, பெண்களுக்கான 2500 ரூபாய் திட்டம் குறித்த ஒரு முழுமையான அப்டேட். ஆனா இன்னொரு பக்கம் யதார்த்தம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரின் ஸ்பீச் மாதிரியான வார்த்தைகளும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃப்ரீ போன்ற வார்த்தைகளும் மட்டும்தான். ஒரு பரபரப்பான தலைப்பு எப்படி ஒரு வெற்றத்தனமான உண்மையை திறமையா மறைக்க முடியும் அப்படிங்கறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு உணர்த்துது. கடைசியா நமக்கு நாமே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். இது மாதிரி வைரல் ஆகிற தலைப்புகள் நமக்கு உலகத்தையே தரதா வாக்குறுதி கொடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் உண்மையிலே நமக்கு என்ன தருது? மேலோட்டமா பாக்குற அந்த பரபரப்பு உள்ள இருக்கிற உண்மையான தரவுகளை ஆராய தொடங்கின அடுத்த நொடியே எப்படி காத்துல பறந்து போகுதுன்னு இன்னைக்கு நாம தெளிவா பார்த்தோம். அதனால அடுத்த முறை ஒரு பிரம்மாண்டமான தலைப்பை நீங்க பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குன்னு ஆராயணும் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா வரணும். அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.